அடியார்களே, நாம் இறைவனுக்கு பூஜை செய்து தேங்காய் உடைக்கின்றோம். அந்த தேங்காய் அழுகலாக இருந்தால் மனவேதனை அடைகின்றோம். 2 நாட்களுக்கு முன்பாக சித்திரை மாதம் அமாவாசை அன்று எங்களது இல்லத்தில் முன்னோர்களுக்கு பூஜை செய்து தேங்காய் உடைத்தேன். அந்த தேங்காய் அழுகலாக இருந்தது. இதனால் எனது மனைவி வேதனை அடைந்தார். வாரியார் சுவாமிகள் சொன்ன கருத்தை எனது மனைவிக்கு சொன்னேன். நாம் இறைவனுக்கு பூஜை செய்து தேங்காய் உடைக்கும் பொழுது அந்த தேங்காய் அழுகலாக இருந்தால் யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அத்துணை தடங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்லது நடக்கும். அதற்கான அறிகுறிதான் அழுகல் தேங்காயாக உள்ளது என்று சொல்லியுள்ளார். இந்த கருத்தை எனது மனைவியிடம் சொன்னேன். அவர் சற்று மன ஆறுதல் அடைந்தாலும் வேறு ஒரு தேங்காயை உடைத்து பூஜை செய்தோம். இந்த பதிவை காணும் அடியார்கள் தாங்கள் பூஜை செய்யும் பொழுது அழுகல் தேங்காயாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். வாரியார் சுவாமிகள் சொன்னதை நினைத்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த நல்ல கருத்தை அனைவருக்கும் பரவ செய்யுங்கள். அவரவர் குடும்பத்தில் அழுகல் தேங்காய் உடைந்தால் கவலைப்படாமல் நல்லது நடக்கும் என்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் சிறப்பாக வாழுங்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.